ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. கும்பகோணம் ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னிங்க. என்ன தக்காளி சட்னியில் பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சீரகம், 10லேருந்து 15 பல் பூண்டுங்க. இது பொரிஞ்ச உடனே தக்காளி தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 5-6 தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இதை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதை மூடி போட்டு இந்தளவுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி அதில் போட்டுருங்க. ஓகேங்களா? தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இப்போ தாளிப்பு தாங்க இதில் மந்திரமே. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே பவுலுக்கு மாற்றின சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா அப்படியே எப்போயும் சாப்பிட்ற 3 இட்லி 4 இட்லியாக இல்லை, நீங்கள் சுட்டுக்கிட்டே இருக்கணும். 10 இட்லி வரைக்கும் கேட்பாங்க. தோசையாக இருந்தால் 10-15 தோசை கேட்பாங்க. அந்தளவுக்கு அருமையான சட்னிங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பை பாய்.